கர்நாடகாவின் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய இடமான ஹம்பி அருகே இருவருக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்துள்ளது. இந்த சம்பவம் சனாப்பூர் ஏரி அருகே நட்சத்திரங்களை பார்வையிட சென்றபோது நடந்துள்ளது. 27 வயதான இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்த பெண் மற்றும் 29 வயதான ஹோம்ஸ்டே இயக்குநர் ஆகியோர் அமெரிக்கா, ஒடிசா மற்றும் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த 3 ஆண்களுடன் இரவு உணவுக்கு பிறகு இசை கேட்டு நட்சத்திரங்களை பார்வையிட வாய்க்கால் அருகே கூடினர். இரவு 11 மணியளவில் 3 பேர் மோட்டார் சைக்கிளில் வந்து அருகில் உள்ள பெட்ரோல் பங்க் எங்கு உள்ளது என்று கேட்டனர். ஹோம்ஸ்டே இயக்குநர் அருகில் பெட்ரோல் பங்க் இல்லை என்று தெரிவித்த போது அவர்கள் 100 ரூபாய் கேட்டு மிரட்டியுள்ளனர். பின்னர் குற்றவாளிகள் ஹோம்ஸ்டே இயக்குநர் மற்றும் இஸ்ரேல் பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. அவர்களுடன் இருந்த 3 ஆண்களை வாய்க்காலில் தள்ளிவிட்டுள்ளனர். இதில் 2 காயமடைந்தனர். ஒடிசாவைச் சேர்ந்த ஒருவர் காணாமல் போயுள்ளார். இதுகுறித்து கங்காவதி கிராமப்புற காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு குற்றவாளிகளை பிடிக்க 6 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவ சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் காங்கிரஸ் ஆளும் கர்நாடக மாநிலத்தில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு குறித்து கேள்விகளை எழுப்பியுள்ளது.